பேர் வச்சிருப்பாங்க எனக்கு வச்சுக்கோங்க. எனக்கும் 30 வருஷத்துக்கு முன்னாடி பேர் வச்சிருப்பாங்க. பெரிய படிப்புகளில் தமிழ்நாடு என்னவா இருந்திருக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றைய விளம்பரப்படுத்துங்கள் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பார்த்தாலுமே எனக்கு முதல்ல தோன்றிய விஷயம் என்னன்னா, நான் காலேஜ் படிச்சதையும் ஏதாவது சீஃப் கெஸ்ட் சொன்னாங்கன்னா ரொம்ப ஹைப் கொடுத்தவங்க என்னதான் பண்றேன்னு பாக்குறேன். நான் கவனிச்சாதான் நீ பேசுவ, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாங்க அப்படின்ற போதுல தான் ஒரு விருந்தினரை ரொம்ப அறிமுகப்படுத்த இருந்தப்போம். எனக்கு அந்த சிக்கல் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு சிறப்பு விருந்தினர் கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்ற மனநிலை இல்லாம உங்க அக்கா மாதிரி தான் நான் அடுத்த 45 நிமிடமும் பேசுவேன். உங்க அக்கா மாதிரினா பாதி பேருக்கு பயமா இருக்கும். நம்ம அக்காவே நல்லா பேசாதே, நம்ம அக்காவே நமக்கு அட்வைஸ் பண்ணோன்னே ஒரே ஒரு சின்ன திட்டம், உடற்கல்ல அக்கால பதவி கேட்கலாம், உடற்கல்ல அக்கால கேட்கலாம். உடற்கல்ல அக்கானாதான் ஐயோ சொல்றத கேட்கலாம் பிரச்சனை, கேட்கிற மாதிரி விஷயத்தையே அக்கா சொல்ல மாட்டேது. ஆனா பக்கத்து வீட்டுல எடுத்து விட்டக்கா இன்னும் சொல்ல போனோம்னா உங்களுடைய மாமா பொண்ணு, ஆனா உங்களுக்கு திருமணம் பண்ண முடியாத அளவுக்கு வயசு பெரியவங்களா இருக்கும். அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா ஒரு பால் இருக்கும் நிறைய பேர் வீட்டுல. அந்த மாதிரி உங்களோட ஒரு சிஸ்டரா பக்கத்துல உட்காந்து தோல்ல கை போட்டுட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, சும்மா ஒரு 45 நிமிஷம் கிளாஸ்ல இருக்கிறதுனாலதான் இங்க இருக்கிறது நல்லதான் வெளிப்படையா சொல்லுங்க. இங்க இருக்கிறதா நல்லது. 2 வகையில நல்லது. ஒண்ணு, முதல்ல இந்த நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களை அறிமுகப்படுத்திடுறேன். என்ன அறிமுகப்படுத்தா உங்களை அறிமுகப்படுத்திடுறேன். 3 வகையில தான் இருக்கோம். நம்ம இந்த 3 கேட்டகரி இல்லாம யாராவது இருந்தீங்கன்னா நீங்களே சொல்லலாம், அக்கா நான் கேட்டகரியில இல்ல, இல்ல நவீன் நான் கேட்டகரியில இல்ல, அதெல்லாம் கிடையாது என்ன சொல்லலாம். முதல் கேட்டகரி யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரேட்டரோ பேராசிரியர்கள் வந்து எங்களுக்கு ஏதாவது இருக்க மாட்டாங்க. ஆனா முதல் 2 வருஷம் விட்டு 3வது வருஷம் போய் உட்கார்ந்துருக்கீங்க. அந்த 2 வருஷம் யார் மீட் பண்ண அவங்க என்ன நம்ம முன்னாடி உட்கார்ந்துக்கூடாது, அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய 3 4 அந்த வரிசை. இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசக்கூடிய பேச்சாளருக்கு தொந்தரவா இருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு இருப்பாங்க, கவனிக்கிறாங்க. ரெண்டாவது அவங்க பாட்டு அமைதியா பாக்குற மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்க. என்னதான் யோசிச்சுலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிதானே நானும் பார்த்தேன். அப்ப நீங்க 2 பேரும் இந்த கல்லூரி படத்துல மச்சான் நீ சொல்ல மாதிரி 2 பேரும் அழகா உட்கார்ந்து அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் தோழர் பேராசிரியர் பேசுறத கேட்கறதுக்கு, தெரியாம பேசுறத கேட்கறதுக்கு ஏதோ ஒரு ஹாபி. கெஸ்ட் யாராவது நமக்கு என்ன, அவங்க என்ன பேசினா நமக்கு என்ன, நமக்கு இங்க உட்கார்றதா அங்க உட்கார்றதா, அங்க ஏசி இருக்கு கொஞ்ச நேரம் பேசுவாங்க, முடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடலாம்னு சொல்லி லெஜெண்ட்ஸ் அவங்க வந்து அந்த கடைசி 2 வருஷம் இருக்கவங்க ஓ பிரச்சனைக்கு ஆக மாட்டேன் அதிகதனி நீ பேசுறத நான் கேட்கலாம் என்ன பாயிண்ட் பண்ணி அப்படி நான் என்ன சொல்றேன் கேட்கக்கூடாது, ஓ பிரச்சனைக்கு ஆக மாட்டேன், ஏன் வரைக்கும் நீ வரக்கூடாதுன்ற லெஜெண்ட்ஸ் வந்து கடைசி 3 வருஷம் உட்காந்து இதை தாண்டி கவனிக்கணும் நான் வந்திருக்கேன் அப்படின்னு கை பேசுங்க. 3 கேட்டகரி இல்லாம 2 3 4 5 6 7 10 பேர். சரி, இந்த 10 பேருக்கும் கடவுளைத்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள். கைகூடாத நிச்சயத்தை நிறைய பேருக்கு அதை விட பாராட்டுகள் வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னு கேட்டா உண்மையை சொல்றீங்கல்ல. சில கல்லூரி என்ன பண்ணுவாங்கன்னா கேட்கலாம் உங்களுக்கு ஒன்றோட கை கொடுங்கன்னா நாம பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அருமையான பேராசிரியர்கள் திரும்பி இந்த பார்த்துப்பாங்க யாரெல்லாம் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உங்க பேராசிரியர் யாருமே உங்களை திரும்பி பார்க்கல, நிக்கிற பேராசிரியர்கள் கூட நீங்க தான் பார்க்கல, உங்களுக்கு பின்னாடி இருக்கிற பேராசிரியர்கள் யார் கை கொடுக்கலையும் பார்க்கல. அப்படி ஒரு அருமையான மாணவர்கள், உண்மையை சொல்லக்கூடியவர்கள், வெளிப்படைத்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு முதலில் நன்றி. ஏன் நன்றின்னு கேட்டா பின்வாசல் வழியா நீங்க ஓடினா தெரியக்கூடாது.
வெளியே போடா இல்ல ஏதோ ஒருப்பா போவோம்பா கேட்போம்பா அப்படின்னு வந்ததுக்கு நன்றி. ரெண்டாவது மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஐயா வந்து ஒளிவண்ணன் ஐயா தன்னுடைய தந்தையின் பெயரால் அறக்கட்டளை ஆரம்பிக்கணும்ன்றதுதான் ரெண்டாவது. ஏன்னா அவங்களுக்கே தனியா இடம் இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் பணித்துறையினுடைய இடம் இருக்கு, அவங்களுடைய அலுவலகம் இருக்கு. அந்த வருஷம் கூட ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியும். அந்த தந்தையின் பெயரால அறக்கட்டளை அப்படிங்கிறத தாண்டி அந்த பெயரில் தந்தை பெரியாரை பற்றி பேச வேண்டும், மாணவர்களுக்கு பேச வேண்டும். அது எங்க அலுவலகத்தில் நடக்கக்கூடாது, பச்சைக்குளம் கல்லூரியில் தான் நடைபெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து 2 நிகழ்ச்சிகளை சிறப்பாக முடித்து இன்னும் பல ஆண்டுகள் இந்த நிகழ்ச்சி தொடர இருக்கிறது. வாய்ப்பு இருந்தால் 25ஆம் ஆண்டு நிகழ்ச்சிக்கு இருந்தால் நிச்சயம் வந்து பங்கேற்கக்கூடிய வாய்ப்பையும் நாங்கள் பெறுவோம். அத்தகைய சிறப்பான அறக்கட்டளை தோற்றுவித்திருக்கக்கூடிய ஐயா ஒளிவண்ணன் அவர்களுக்கும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக அவங்க உங்களுடைய துறை தலைவர் பொதுவாக நம்ம துறை தலைவர் இல்ல பேராசிரியர் பக்கமே இருந்து பார்க்கிறப்போ பிரச்சனையா ஈஸியாக தெரிவாங்க. நீங்க முடிச்சு பிஜிஓ இல்ல வெளியே ஒரு உலகத்தை பாத்தீங்கல்ல, அப்ப இவங்க எல்லாம் உங்களுக்கு தேவையா தெரிவாங்க. ஐயோ நம்ம மேலே பரவாயில்ல போல இது வந்து இந்த உலகத்துல சுற்றிக்கிட்டோம்னு அப்படி வெளியே போய் நீங்க உணர தேவையில்லை. நீங்க இருந்தப்பையே உணரக்கூடிய அளவுக்கு என் பிள்ளைங்க மாணவர்களுக்கு இது வேணும். ஏன்னா பொதுவா வந்து ஒரு பேராசிரியர் கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கேட்டா என்ன சொல்லுவாங்க, உண்மையா சொல்லுங்க, ஐயோ இப்பெல்லாம் எல்லா வருஷம் இப்பெல்லாம் அப்படிவாங்க. அவங்களை பற்றி ஒரு துறை கூட சொல்லாம நீங்க பிள்ளைங்க நல்லா கவனிப்பாங்கன்னு சொல்லி உங்கள் சார்பாக பேசக்கூடிய துறை தலைவர் உமாநாத் அவர்களுக்கும் துறையுடைய இணை பேராசிரியர் விஜயகுமார் அவர்களுக்கும் இணைப்பில் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சத்யாதேவி மேம் அவர்களுக்கும் வருகை இருக்கக்கூடிய அனைத்து துறையுடைய பேராசிரியர்கள் பெரியார் வலைக்காட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த குடும்பங்களை அவர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய அன்பிற்குரிய தங்கைகள் தம்பிகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நேரடியாக அழைத்து போயிருந்தேன். நேரம் உங்களோட வாட்சி டைம் என்ன? அது போன் தான் இருக்குல்ல, 11:35 கரெக்டா? ரைட் டைம் 11:35. நான் சரியா அதிகபட்சம் 1 மணி நேரத்துல முடிச்சிடுவேன். 1 மணி நேரமா அப்படின்னு அதிர்ச்சியா இருக்கா? சோழானீங்கன்னா 40 நிமிஷத்துல முடிச்சிடுவேன். அப்ப நம்ம சோழாக உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு போகாது. முதல் கேள்வி, தந்தை பெரியார் குறித்த பேருரை இதெல்லாம் விட்டுருவோம். தலைப்பு லைக் கமெண்ட் ஷேர், நம்ம அதை விட்டுருவோம். இந்த லைக் கமெண்ட் ஷேர்ன்ற வார்த்தையை பார்த்த உடனே ஒருவருக்கு ஒன்று தோணிருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன தோணிருக்கும்? சூப்பர், சொல்லுங்க. ஷேர் சோஷியல் மீடியா தோணுச்சா? சரி, நான் ஒரே ஒரு டீல் மட்டும் விடுவோம். நீங்க இருக்கவா இருக்கலாம். ஒரு உங்களோட வயசு மூத்தவங்க வந்து பேசுறாங்க, 50 வயசுக்கு மேல ஒரு கெஸ்ட கூட்டிட்டு வராங்கன்னா உங்களுக்கு நோட் இருக்க வரும். டக்குனு கிளாஸ் நோட் போயிருவீங்க. ஆனா நமக்கு வந்து இருக்க வேண்டாம், ஜாலியா ஒரே எடுக்கலாம். நான் கேட்கறது நீங்க பதில் சொல்லுங்க. தப்பா இருந்துச்சுன்னா நான் திருத்திக்கிறேன், இல்ல உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும்னா நான் கத்துக்கிறேன். எங்கிட்ட ஏதாவது கத்துக்க முடிஞ்சா நீங்க கத்துக்கலாம். இப்ப சொல்லுங்க, லைக் கமெண்ட் ஷேர் எதாவது என்ன தோணுச்சு? எதாவது சொல்லாம தனித்தனியா சொல்லலாம், உட்காந்தே சொல்லலாம், ஜாலியா சொல்லலாம். சொல்லுங்க. யூடியூப் உங்க தெரியலையே. யூடியூப் நான் சூப்பர். வேற இன்ஸ்டாகிராம், வேற பெண்கள் பேசுங்க, ஃபேஸ்புக் பெண்கள் பேசுங்க. என்ன சொல்றோம் சொல்லலாம்? இன்ஸ்டா, யூடியூப், வேற ஃபுட் ரிவ்யூ பண்றாங்க, சூப்பர். ஓகே, வேற சரி. பெண்களுக்கு நமக்கு நிறைய காட்டுப்பா. இந்த மாய்ஸ்சரைசர் போட்டீங்கன்னா 7 நாள்ல இதெல்லாம் போயிடும். இந்த சன்ஸ்கிரீன் போட்டீங்கன்னா வெளியில போனாலும் உங்களை வெயில் தாக்காது. சூரியனுக்கு எவ்வளவு நாள் 300 ரூபாய் ஆயிடுது. அது பிறகு என்ன காட்டும்? சமையல் குறிப்புகள் காட்டும், ட்ரெஸ். ஏன் ஒரே ஒரு ஆச்சு எல்லாம் சேர்ந்து நடந்தாங்க, எல்லாரும் குறிப்பையாவது எல்லாரும் எக்ஸ்போர்ட் போடுறாங்க. பாக்கலாமா? சரி, இதெல்லாம் இருக்கப்ப இந்த கமெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா? ரீல்ஸ்லாம் ஹாப்பி பர்த்டே அண்ணா அண்ணி, அண்ணா அண்ணி ஹோம் போடுங்க. அவங்க வீடு, இவன் வீடு இல்ல, அவங்க வீடு. கிச்சன் டூர் போடுங்க. கிச்சன் டூர் போடுங்க, ஃப்ரிட்ஜ் டூர் போடுங்க.
இப்போ இப்படி ஒரு 2 கப்பல்ஸ் இருக்காங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு விரும்புறாங்க, காதலிக்கிறாங்க. காதலிக்கிறவங்க கொஞ்சம் ரீல்ஸ் போடுவாங்க. காதலிச்சு முடிச்சது தென் அண்ட் நவ் அப்படின்னு ஒரு ரீல்ஸ் போடுவாங்க. திருமணத்துக்கு பிறகு இந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா அவளுக்காக அப்படி டைம் காட்டி சோறு கொடுத்துட்டே இருப்பாங்க. டெய்லி ஒரு சோறு அப்படிதானே? ஓகே. இப்போ ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம வாழ்க்கை பிரச்சனை ஆயிடும். அதுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கினாங்க, அந்த ப்ராடக்ட்ஸ் எங்க கீழே போகும்பா இதை நான் போட்டோம்னா நான் எடுத்தா போயிடும். இப்ப அருமை தம்பிகளே தந்தைகளே இந்த கீழே போட்டு அண்ணா நீ கமெண்ட் பண்றாங்கல்ல, இது தப்பா சரியா? சரி, சூப்பர். வேற தப்பு ஏதாவது இருக்கீங்களா? தப்புதானா? ஓகே. இந்த சமயம் ஒரே ஒரு வெப்சைட் போய் கேட்டுச்சுல, அந்த குழந்தை எழுதலாம் நிக்க வேண்டாம், கை மட்டும் இருந்தா உங்க கையை பாருங்க. ஏன்னா முதல்ல இருக்கிறவங்க யாரும் சரி கூப்பிட சொல்ல முடியாது. என் பார்வையில் இந்த போக்கு யாரோ ஒரு முகம் தெரியாத ஒரு மனிதரை ஏன் அண்ணே, ஏன் அண்ணி, எங்க அக்கா அப்படின்னு சொல்றது. எல்லாரும் கிராமத்துல இருந்து யாராவது இருக்கீங்களா? சென்னைக்கு தாண்டி இருக்கீங்க. சென்னையை தாண்டி ஊர் பக்கம் வந்துருக்கோம்னா ஊர்ல பல தெருக்கள் இருக்கும். ஒரு தெருவுக்கும் இன்னொரு தெருவுக்கும் தொடக்கூடாத தெருவா இருக்கும், பார்க்கக்கூடாத தெருவா இருக்கும். கிராமங்களில் இன்னும் ஜாதியில நிறைய இருக்கு. இவங்க ஊர் திருவிழாவில் வந்தா நான் வரமாட்டேன்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. பக்கத்துல தெரிஞ்ச மனுஷங்களையே நீ எல்லாம் தொடக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு சொல்ற சமூகத்துல யாருனே தெரியாத ஒருத்தவங்க உன் ஜாதி வேண்டாம், சமூகம் வேண்டாம், நீ யார வேணா இருக்கோ, நீ போடுற விஷயம் பிடிச்சிருந்தா நீ எனக்கு அண்ணா அண்ணின்னு சொல்றது ஒரு வகையில் ஜாதிக்கு எதிரான மனநிலை தான். இன்ஸ்டாகிராம் இருக்கு. இப்ப இன்ஸ்டாகிராம்ல ஒத்துமையா முடியும். இந்த இன்ஸ்டாகிராம் ரெண்டா இருக்கும். இன்ஸ்டா கிராமம் வச்சுப்போம். இன்ஸ்டால ஒற்றுமையா இருக்க முடியும், கிராமத்துல ஒண்ணா இருக்க முடியுமா? முடியாது. இப்ப இன்ஸ்டாகிராமத்துல ஒண்ணா வாழலாம்னா இன்ஸ்டாகிராம்ல ஒண்ணா வாழ முடியும். 2026ல இவ்வளவு சோசியல் மீடியா வளர்ந்த பிறகு நம்ம எதை திரும்ப ரீல்ஸா பார்த்துட்டு இருக்கோமோ அதை உண்மையான பல நேரம் நம்ம சொல்லலாம். பொண்ணு நானே இருக்கேன், எனக்கு முக கருத்து இருக்கு. இந்த முக கருத்துகளுக்கு ஒரு டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட போனா அவங்க யாரும் கொடுக்குறாங்க வாங்க போறோம். ஆனா டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட போறதுக்குள்ள அது இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் போடுற ட்ரீமா வாங்கி போட்டுடலாம்னு நான் நினைக்கிறப்ப என் மனசுல முதல் விஷயம் என்ன தோணும்னா அந்த அக்காவே சொல்லுது ரீல்ஸ் அப்படின்னு. அந்த ரீல்ஸ் சொல்லி போடலாம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். அப்ப நடிக்கக்கூடியவர்கள், விற்பனை செய்யக்கூடியவர்கள், இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களே ஒத்துக்கிறாங்க இது ரீல்ஸ்னு. ஆனா நம்ம ரியல் நம்புறப்பதான் இவங்கெல்லாம் ரீல் இன்ஃப்ளூயன்சர்ஸ், தமிழ்நாட்டின் ரியல் இன்ஃப்ளூயன்சர் செத்து போய் 50 வருஷத்துக்கு இருக்கும் தந்தை பெரியார் அப்படின்ற தலைவர் தான். அதுக்கு முன்னாடி இன்ஃப்ளூயன்சர்னா என்னப்பா நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். நிச்சயமா தப்பா இருக்கும். இன்ஃப்ளூயன்சர்னா என்ன? லாஸ்ட் ரோல இருந்து முதல் 3 வருஷத்துக்கு முன்னாடி கீழே குனிஞ்சு அது முக்கியமான தகவலை போன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய தம்பி அவங்க வந்து தகவலாம் கொடுங்க. நான் அதான் சொல்றேன், கூட தெரியாத அளவுக்கு மிக முக்கியமான விஷயம். நீங்க அமைக்கலாம் கொஞ்ச நேரம் சொல்லுங்க, அப்புறம் போன் வரலாம். இன்ஃப்ளூயன்சர்னா என்ன? இன்ஃப்ளூயன்சர்னா என்ன? ஒண்ணு வேண்டாம். இப்போ போன் வரலன்னு சொன்னா அப்படிதானே சொன்னேன். இந்த வருஷம் எல்லாரும் திரும்பி பார்த்தீங்களா? திரும்பி பார்த்தோமா? யாரும் போன் வாங்கினாலும் பார்த்து பார்த்தீங்களா? எது பார்த்தீங்க? சும்மா சொல்லுங்க. யார் பார்த்தா? சரி லாஸ்ட் இயர் தேர்ட் ரோனா நல்லா கரெக்டா தேர்ட் ரோன்னு சொல்லிருக்கா அப்படின்னு பாத்துட்டீங்க. இல்ல யாரும் பாத்துங்க. சரி ஒரு போன் வாங்குறாங்க பாத்தீங்க, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும்? ஒண்ணு பண்ண முடியாது. சரி இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. நான் உண்மையே சொல்றேன். அந்த பாருங்க ஒரு பையன் போன் பாக்குறாங்க, இன்ஸ்டால ஒரு பொண்ணு ஒரு ரீல்ஸ் போடுறாங்க, ஒரு பையன் ஒரு ரீல்ஸ் போடுறாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. உமன்ஸ் டேக்கு ஒரு ரீல்ஸை பார்த்து அசந்து போயிட்டு கண்ணுல வந்து தண்ணி மட்டும் வருது, தண்ணி வருது, கீழே ஒண்ணுமே இல்லை. ஹாப்பி உமன்ஸ் டே 50,000 பேர் லைக் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்?
இன்ஃப்ளூயன்சர்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறவங்க. அவங்க சொன்னா நம்புற மாதிரி இருக்கும், நம்புற மாதிரி இருக்கும்னா நம்பிடுவோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எப்படி வளர்க்கையா இருக்கா அதுக்கு சொல்லலாம் சொல்லலாம், மேரேஜுக்கு கூட சொல்லலாம். இந்த கலந்ததையோட நான் நினைச்சுட்டு வரேன்றது என் முடிவு இல்ல. இந்த மொழியை ஸ்ட்ரைட்டன் பண்ணலாம், அதுக்காக உங்களுக்கு ஒரு டூல் இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க காட்டுறாங்க. அதை நம்பி நான் அந்த பொருளை வாங்குறேன்னா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தமா இல்லையா? அவங்க இன்ஃப்ளூயன்ஸா தாக்கத்தை ஏற்படுத்துவார். இந்த தாக்கத்தை ஒரு மனிதர் எப்படி ஏற்படுத்தியிருக்காரு, இல்ல ஒரு யாரோ எப்படி ஏற்படுத்துறாங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும், பிடிக்கணும். பிடிக்கிறவங்க பேசுவாங்க, பிடிச்சவங்க என்ன பண்ணுவோம், நான் சொன்ன மாதிரி கருத்து சொல்லுவோமா? யாருக்கு கருத்து சொல்லுவோம்? பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்க, நீ நேர்ல போய் கலந்துருந்துச்சு எப்படி ஸ்ட்ரைட் ஆச்சு அதுவா அப்படின்னு கேட்பேன். ஓகே ஷேர் பண்றோம். இதெல்லாம் ஷேர் பண்றோம். உங்களோட ஒரு 5 பேர் மட்டும் நான் தெரிஞ்சுக்கலாம். என் பேர் மணியரன். யாராவது 5 பேர் உங்க பேர் சொல்லுங்க. பேர் தான் ஈஸி क्वेश्चन கேக்குறேன். பிரகாஷ், கௌரி, கருப்பு, பேரே கருப்பு, அட்ட வேற கருப்பா, சூப்பர். வேற சிவலட்சுமி, பெண்கள் பேர் வச்சிருக்காங்கல்ல, சொல்லுங்க அவங்க பேர் தானே. ஒரே நிமிஷம் தம்பிகள், ஒரே நிமிஷம் அமைதியா லைஃப்க்கு பேர் சொல்லு. நாம எப்படியும் ஒரு துறையில நம்ம வேலை பார்க்க போறோம்ல, எப்படி நம்ம பேசுறது? அது என்ன கஷ்டமான கேள்வியா? 5 வரைக்கும் கேள்வியா? பேர் என்ன? உங்க பேர் சொல்லுங்க. சரி, பின்வாய் பண்ணி கேட்போம். சொல்லுங்க. கனிமொழி. கனிமொழின்னு பேர் சொல்றது தமிழ்நாட்டுல தெரியுமா? சரி, அது எந்த வருஷங்க? வருஷத்துக்கு ஒரு பேர் சொல்லுங்க. அபிநயா. அந்த 2 பேரும் திவ்ய பாரதி. சரி, எனக்கு ஞாபகம் பேர் சொல்றேன். பிரகாஷ், கருப்பு, சிவதர்ஷினி, கனிமொழி, கடைசியா பேர் சொன்னாங்க திவ்ய பாரதியா? சரி, நல்லா கேட்டுங்க. நான் ஒருவருக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஏன் இந்த பேர் வச்சாருன்னு கேட்டா உங்க பேர் பாதி பேருக்கு காரணம் இருக்கும். சில பேர் காரணமா இருக்காது. நான் உண்மையில நம்புறீங்களான்னு தெரியல. அந்த மாணவர்களுக்கு பயிற்சி வகுப்பு போயிருந்தேன். எல்லா பேரும் கேட்டுட்டே இருந்தேன். ஒரு பாப்பா மட்டும் இதே மாதிரி பேரை சொல்லாம தங்கிட்டே இருந்துச்சு. எனக்கு புரியல. பேர் தான் கேட்டேன். நயன்தாரான்னு சொல்லிச்சு. போன வாரம் நடந்தது. நான் சொன்னேன், அம்மா நயன்தாரா நீயே ஒரு பேர் வச்சுப்பியா? பிறந்த உடனே நான் நயன்தாரா, நான் மாதிரி நம்ம அப்பா அம்மா பேர் வச்சுருவாங்க. இப்போ அப்பா அம்மா நயன்தாரா வச்சிருக்காங்க. இது ஏமா முடிஞ்சிச்சு. அடுத்த ஒரு 2 பொண்ணு குழந்தைங்க பேரு திரிஷா. இன்னொரு சொல்றது சங்கடப்பட்டுச்சு. இப்ப நான் சொன்னேன், உங்க வரைக்கும் நான் பேரு என்ன? நல்லா கேட்டுக்கோங்க. 2026ல இந்த பொண்ணுக்கு 18 வயசுனா 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேர் வைக்கப்பட்டிருக்கு. இங்க மேடையில் இருக்கக்கூடிய ஒளிவண்ணன் அவர்களாக இருக்கட்டும், உமா மேமா இருக்கட்டும், இல்ல இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி பேர் வச்சிருப்பாங்க. கணக்கு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பேர் வச்சிருப்பாங்க. பெயர் வைப்பதில் தமிழ்நாடு என்னவா இருந்திருக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். கருப்புன்னு சொன்னாங்க தம்பி. கருப்பு தான் உண்மையான உண்மையா நம்ம கேட்கிறோம்ல. ஏன் கருப்புன்னு ஒரு பேர் வைக்க கூடாதா? இல்ல இந்த பேர்லாம் இருந்திருக்காதான்னு கேட்டா, யார் பேராக இருந்தாலும் பெயரை வைத்து நீ இந்த சமூகம் தான் கண்டுபிடிச்சு ஒதுக்குற ஒரு ஊர்ல பேரை வச்சு உன்னால யாரையும் ஒதுக்க முடியாதுன்னு சொல்லி பேருக்கு பின்னாடி இருந்த ஜாதி பேரை நீக்கின ஒரே மாநிலம் இந்தியாவில தமிழ்நாடு மட்டும்தான். நீளம் வைக்கலாம், அதை தாண்டி இட்லிக்கு கூட ஜாதி பேரை வைக்க முடியாது. யாராவது சட்டம் போட்டு வீட்டுல வந்து ஜாதி போடக்கூடாதுன்னு சட்டம் தமிழ்நாட்டுல போடலப்பா. நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்தியாவில பேருக்கு பின்னாடி ஜாதி போடக்கூடாதுன்னு சட்டம் சொல்லல. உங்க வீட்டுல போய் தாத்தா பாட்டி கிட்ட கேளுங்க, யாரும் வீட்டு விட அரசு ஊழியர்கள் வந்து பேருக்கு பின்னாடி ஜாதி போடக்கூடாது வான் பண்ணல. சட்டம் போடல, ஜீவோ கூட கிடையாது, யாரும் வான் பண்ணல. ஆனா தமிழ்நாட்டுல 1000
மரியாதை பிஎஸ்சிஎம்எல் என் உழைப்பு. நான் படிச்சு நான் டிகிரி வாங்கி நான் கோல்டு மெடல் வாங்கினேன். பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்குன்னா யார் உழைப்பு? அப்பா அம்மா உழைப்பு கூட சொல்ல முடியாது. அப்பா அம்மா ஜாதி வந்து யாருனால? யாருக்கும் ஜாதி பெயர் வந்து உழைப்பினால் கிடையாது. பிறகு என்ற விபத்து. வேற ஒண்ணு, நான் ஒரு ஜாதிக்கான வீட்டுல பிறந்தேன்னு நம்பப்படுறேன். பிறந்த உடனே உங்களுக்கு இன்சூர் யாருக்கும் தெரிஞ்சு வேற ஒருத்தர் வீட்டுல விட்டுனா அவங்க வளர்த்துனா அவங்க ஜாதிக்கான மதம் ஹிந்துவா இருக்கலாம், கிறிஸ்தவா இருக்கலாம், இஸ்லாமியா இருக்கலாம், இந்த மாதிரி சாமி இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், மத நம்பிக்கையோ ஜாதி நம்பிக்கையோ நம்முடைய தேர்வு கிடையாது. கிறிஸ்தவ வீட்டுல வளர்ந்தா நான் கிறிஸ்தவர், இஸ்லாமிய வீட்டில் வளர்க்கப்பட்டா நான் இஸ்லாமியர், ஹிந்து வீட்டில் பிறந்தா நான் ஹிந்து. இந்த மூணு வீடும் இல்லாம நாத்திக வீட்டுல பிறந்தனால நான் நாத்திகா வளர்ந்துருக்கேன். அப்ப அர்த்தம் என்னன்னா ஜாதியோ மதமோ இட்ஸ் a mere accident. விபத்துதான். எது நம்ம சாய்ஸ்? பச்சையப்பன் கல்லூரியில படிக்கணும்னு நான் நினைச்சது கூட பலரும் நினைச்சு வந்திருக்கீங்க. சில பேர் எக்ஸாம் சீட் கிடைச்சு வந்திருக்கலாம், சில பேர் தெரியாம கூட வந்திருக்கலாம். ஆனா தமிழ்னா படிக்கணும்னு பிடிச்சு வந்திருக்கலாம், பிடிக்காம வந்திருக்கலாம். வந்ததுக்கு பிறகு இந்த டிகிரியை நான் முடிச்சுதான் அவன் பேருக்கு பின்னாடி பட்டம் போட்டுக்கோல, அது நம்முடைய சாய்ஸ், நம்முடைய தேர்வு, நம் உழைப்பால் கிடைப்பது. இது இந்த சமூகம் யார்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுன்னா பெரியார் ஒரு தலைவர் பேர் மாத்தினதுனால தமிழ்நாட்டுல அத்தனை பேரும் பேருக்கு பின்னாடி ஜாதி போட கூச்சப்படுறாங்கல்ல. இங்க எத்தனை சிஎம் இருந்தாலும் சரி, அந்த சிஎம் வந்து யாரா இருந்தாலும் சரி, அவங்க பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டு பதவி பிரமாணம் தமிழ்நாட்டில் எடுப்பதே கிடையாது. ஏன் எங்க இருந்துச்சு ஜாதி? பேர்ல இருந்துச்சு. எப்படி பேர்ல இருந்துச்சுன்னா ஒரு பேர் சொன்னா ஒரு வரலாறு இருக்கும். பெரிய ஒரு காலேஜ் போறாங்கப்பா, பேர் யாரா பொதுவா உங்க வீட்டுல பேர் சொன்னா என்ன சொல்லுவாங்க? பையன் பொண்ணா கேட்பாங்க. முதல் கேள்வி பையனா பையன் பேரு, பொண்ணுனா சொல்லு பேரு. அவருக்கு தலைவர் கிடையாது. பிள்ளைய கொடுத்தோன்னே ரஷ்யா பேரு தப்பா சொல்லுங்க. ரஷ்யா உடனே பிள்ளைங்களுக்கு வந்து ரஷ்யா வரா. அவங்க தானே பழக்கம். ரஷ்யா எப்படி கூப்பிடுறது ஊருக்குள்ள? ஐயா ரஷ்யா பேர் வைக்கிறீங்க ஏயா? இல்ல ஊர் பேரு பழனி, சிதம்பரம், திருப்பதிலாம் ஊர் பேர் இல்லையா? பழனி வைக்கிற, சிதம்பரம் வைக்கிற, திருப்பதி வைக்கிற. ரஷ்யாங்கிறது பொதுநலை பேசிய நாடு, கம்யூனிஸ்ட் நாடு, சோவியத் நாடு. பேர் வச்சுக்கோ, கேட்டாங்க ரஷ்யாவோட பேர்லயே பேசிக்கோ, முடிஞ்சா. பிறந்திருக்க பிள்ளைக்கு என்ன ஒழிஞ்சுது? ஜாதி ஒழிஞ்சுது, பாலின வேறுபாடு ஒழிஞ்சுது, மத வேறுபாடு ஒழிஞ்சுது. பிறந்தது மனுஷனா பிறந்திருக்கு, மனுஷனுக்கு பேர் வச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்து ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறாரு. என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த தென் தமிழ்நாட்டுல இருந்து யாராவது இருக்கீங்களா? மதுரை, திருநெல்வேலி, தென்காசி, நாகர்கோவில், ரெண்டு பேரும் கையில் இருக்கீங்களா? இருக்கீங்க. நான் அவ்வளவா சொல்றேன், அவ்வளவா சொல்றேன். நீ இருக்கீங்களா தம்பி? சரி, நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க பேரை. போதும் பொண்ணுன்னு நிறைய பேர் வச்சிருக்காங்க. இருக்கா சார்? அந்த பேரை லைவ் எக்ஸாம்பிள். இந்த காஞ்சிபுரத்துல முதல் தடவையா பார்த்தேன். வேண்டான பேரு மணமகளுடைய அந்த பொண்ணு தண்ணி குடிக்க போறது அதிர்ச்சியில தண்ணி பாட்டில் ஏற்றிட்டு அதை ஊழலாதுங்கிற மாதிரி அவங்க பேரு மணமகளுடைய அம்மா பேரா. உண்மையா அதிர்ச்சியா இருந்துச்சுப்பா. அது பிறகு கேட்டதுல இருக்க வழக்கறிஞர் ஒரு அண்ணன் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கேஸ், அதுல டாக்குமெண்ட் அனுப்பி மனிதரைய பாருங்க. நான் கூட கேஸ் வருது நினைச்சா நான் பேசுறது ஒரு ப்ரூஃப் தராது. இங்க பாருங்க, நீங்க சொன்ன பேர்ல இருக்கு வேண்டான பேர் உங்களுக்கு 60 வயசு. அர்த்தம் என்ன? 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒளிவெள்ளான பேர் வச்ச சமூகத்துலதான் வேண்டாம் ஒன்று பேர் வச்சிருக்காங்க. அர்த்தம் ஆண் பிள்ளைகளை பார்த்தவங்க பொண்ணு பேர் தான் பார்த்துருக்காங்க. எதுக்கு வேண்டாம் பொண்ணு கேட்டா, முன்னோர்கள் ஒன்று முட்டாள் இல்லை, வேண்டான பேர் வச்சா பொண்ணு இருக்காங்க. நீங்க சும்மா இருந்தாலும் பொண்ணு இருக்காங்க. எப்படி நீங்க வேண்டாம் பொண்ணு சொல்றீங்க? இத கேட்பதற்கு நல்லா கேட்கணும். நான் உங்க ஜென்சி கேட்ட மாதிரி பேசுனேன்னா நீங்க நான் உங்களுக்கு
சொல்றாரு, அறிவு கண்ணு. பொம்பளை பிள்ளைக்கு பேரு. இன்னொருத்தோட பேரு அருமை கண்ணு. நீங்க போது பெண்கள் அல்ல, தமிழ் சமூகத்தில் அறிவு கண்கள் அப்படின்னு யோசிச்ச ஒரே தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான். இன்னொரு இடத்துல முத்தையான் இருக்கிறது. முத்தையன் தமிழ் பேரா? தமிழ் துறை மாணவர்கள் கேட்கணும், முத்தையா தமிழ் பேரா இல்லையா கேட்கணும். பேர் வச்சுட்டு எதுக்கு முத்தையா வைக்கிறார்? ரஷ்யா ஒரு காரணம் இருக்கு, அறிவு கண்ணு அறிவு கண்ணு ஒரு காரணம் இருக்கு. முத்தையான தீக்கால இருக்கவங்க இதே கல்ச்சரல் தமிழ்நாட்டில் இருக்கும் பேர் வைக்கிறாரு. யாரும் முத்தையா? நீங்க தாத்தான் சொல்லக்கூடாது. யாரும் தாத்தா பேராங்க உண்மையாவே அவன் தாத்தா தான். பச்சை பெண்களின் மாணவர்களுக்கு உண்மையாவே முத்தையா தாத்தா. ஏன் கேட்டா இங்க இருக்க மாணவர்கள் மட்டும் கைது இருக்கணும். நான் சேர்த்து கைது போயிருக்கேன். எத்தனை பேரோட தாத்தா கல்லூரிக்கு போனாங்க, காலேஜ் போனாங்க தாத்தா? ஒண்ணு நல்லா பாக்கணும். இதுக்கெல்லாமா இந்தியன் சைடு யார் போட்டாங்க திரும்பி கைது யாருக்காங்க ஒருத்தர். எத்தனை பேரோட பாட்டி காலேஜ் போனாங்க? தாத்தாவே ஒருத்தர் தான் போட்டுருக்காங்க. அவ்வளவுதானே. எத்தனை பேர் அப்பா காலேஜ் போனாங்க? ஒண்ணு ரெண்டு. அப்பா படிக்கணும், அம்மா பசங்க. அம்மா எத்தனை பேர் காலேஜ் போனாங்க? ஒண்ணு ரெண்டு மூணு நாலு மாணவர்கள். சரி, அடுத்த கேள்வி முக்கியமானது. பெரிய வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கவங்க, புரிஞ்சிருக்கவங்க, சோப்பா இருக்கவங்க எல்லாம் பெஸ்ட் ஆயிட்டு கேள்வி பதில் சொல்லணும். ஒரு தடவை கேள்வி கேட்பேன். மாணவர்கள் மட்டும் கையெழுத்துங்க. தெரிஞ்சோ தெரியாம டிகிரி படிக்க முடியும். இந்த டிகிரியை எப்படியாவது முடிச்சிருக்காங்க கைப்படும். பெரியார் என்ன சாதித்தா? தமிழ்நாடு என்ன சாதித்தது? இவ்வளவுதான். சன்சிங் வந்து இந்தியாவிலே சேனல் கேட்கறாங்கல்ல, அப்ப அவர் சொல்றாரு, சும்மா வைக்கலப்பா, நான் அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி, நான் அப்படி இப்படி பெருமை பேசிக்கிட்டு தாத்தா படிக்கலையே. பெருமை பேசுறவங்க படிச்சிருக்கணும்ல. படிக்காதப்ப எல்லாம் படிச்சு யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு வேலைக்கு போக சொல்லி ஓபிசிகளுக்கு 27% ரிசர்வேஷன் தந்தது பேரு அந்த பிரதமர் பிபி சிங். ஆனா கொடுமை என்னன்னா, ஐயா பிபி சிங் பிறந்த மாநிலத்திலேயே அவர் ஏற்காதப்ப அவரால் பலன் பெற்ற தமிழ்நாடு நன்றியோடு ஐயா பிபி சிங் செலவழிக்கும். கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.